அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நகைக்கடைக்குள் துப்பாக்கியை காட்டி மிரட்டிய கொள்ளையர்களை உரிமையாளர் விரட்டியெடுத்திருக்கிறார். அது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ராஜா அணிந்திருக்கிறார். ராஜா, என்ன நடந்தது? இது எங்கு நடந்திருக்கிறது? வணக்கம் லாவண்யா. இப்போது நாம் பார்க்கும் இந்த காட்சியானது மகாராஷ்டிரா மாநிலம் தானேவில் உள்ள பல்கம் என்ற ஒரு பகுதி உள்ளது. அந்த பல்கம் பகுதியில் கடை ஒன்றில், நகைக்கடை ஒன்றில் முகமூடி அணிந்தும் ஹெல்மெட் அணிந்தும் 4 பேர் கொள்ளையடிக்க, துப்பாக்கி முனையில் கொள்ளையடிக்க கடைக்குள், வாடிக்கையாளர்கள் இல்லாத நேரத்தில் கடைக்குள் உள்ளே நுழைந்தனர். அப்போது கடை உரிமையாளரை அந்த கும்பல் தாக்க முற்பட்டது. சுதாரித்து கொண்ட அந்த கடை உரிமையாளர் தாம் ஏற்கனவே வைத்திருந்த ஒரு கைத்தடியை வைத்து 4 பேரையும் ஓட விரட்டி அடித்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் தப்பி ஓடிய 4 திருடர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மீதமுள்ள 3 பேரை காவலர்கள் தேடி வருகின்றனர். காவலர்கள் திருடர்கள் துப்பாக்கியை காட்டி மிரட்டிய போதும் துளியும் அஞ்சாமல் வீரத்துடன் செயல்பட்ட அந்த கடைக்காரருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சியானது தற்போது இணையத்தில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ராஜா.